அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலும் சஹர் ஸ்பெஷலும் என்னென்ன செய்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் அவசரமாக இன்றைக்கி என்ன செய்யலாம், கொஞ்சம் ஆயிலே இல்லாமல் உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க, அதை நான் வெஜிடபிள் வைத்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் செய்முறையை. அரிசி மாவு 1.25 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியப்ப மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கின மாவு தான், இடியப்ப மாவு தான் அது. அரிசி மாவு வாங்கி வச்சுருப்பேன், அதில் 1.25 கப்பு அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு தேவையானவே ஒரு தேங்காய் ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறம் கேரட்டும் பீன்ஸும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை ஒரு கப்பு அளவுக்கு போட்டிருக்கேன். அடுத்தது வெங்காயம் 2 வெங்காயம், அதையும் பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சால்ட்டு, உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நெய், ஆயில் எதுவுமே வேண்டாம். மிளகும் ஜீரகமும் கா டீஸ்பூன் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸு விட்டு அந்த பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக 3/4 கப்பு அளவுக்கு இந்த மாவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த பீன்ஸும் கேரட்டும் தண்ணி பதமாக உள்ளது தான், ஏன்னா வெங்காயம்லாம் போட்டிருக்கோம், தேங்காயும் போட்டிருக்கோம், எல்லாம் ஈரப்பதம் உள்ளது தான். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சி எடுத்துக்கின்னு அப்புறம் கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சி அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு அவிச்சி எடுக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். கொஞ்சம் கூட ஆயில் வேண்டாம். நீங்கள் வாசனைக்காக நீங்கள் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் எதுவுமே சேர்க்கலை. எப்போதும் நமக்கு சம்சா, வடை, ஆயில் பண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெஜிடேபிள் உப்பு உருண்டை செய்துட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க, அருமையாக இருந்துச்சு. இதுமாரி பசங்களுக்கு செய்து கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமான முறையில் நம்ம செய்து சாப்பிட்லாம். அதே மாதிரி ராகி மாவுலேயும் செய்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி சிகப்பு அரிசி இருக்குது இல்லையா, அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, அந்த அரிசியிலலாம் நம்ம இந்த மாதிரிலாம் வெஜிடபிள் வைத்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ஹெல்த்தியும் கூட, அந்த டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ மல்லி பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டு இட்லி பாத்திரம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஜூஸ் கரைச்சிக்கிட்டேன். இன்றைக்கி ஜூஸ் கரைச்சிட்டு நன்னாரி சர்பத்து தான் கரைச்சிட்டு அடுத்தது திராட்சை வச்சுருந்தேன். அப்புறம் பேரிச்சம்பழம். கொஞ்சம் அவசரமாக வேலை பார்த்தேன். கொஞ்சம் லேட்டாக ஆனதுனால கொஞ்சம் இந்த 6:28க்கெலாம் நம்ம நோன்பு திறக்குன்னு இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இது ரெஸ்ட்லாம் எடுக்க வேணாம். அந்த மாவு உடனே கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இந்த 5 நிமிஷத்தில் இட்லி பாத்திரம் வைத்து 5 நிமிஷம் ஆகுது. நல்லா அந்த தண்ணி கொதி வருன்னு நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நல்லா வெந்த ஒரு 10 நிமிஷத்தில், ஒரு 8 நிமிஷத்தில் வெந்துருச்சு. வெந்தவுடனே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான். சூப்பரான வெஜிடபிள் வைத்த உப்பு உருண்டை ரெடி ஆகிட்டாங்க. அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் நல்லா பொடிசாக கட் பண்ணுறதில் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டுங்க. எப்படி பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது இல்லையா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு கார சட்னியோட தொட்டு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். சகருக்கு மீன் குழம்பு செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாறை மீன் வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருந்தேன். அன்னைக்கு பாதி மீன் ஒரு நாளைக்கு நான் காய்ச்சிட்டேன். பாதி எடுத்து வச்சுருந்ததை இப்போ எப்போதும் போல் நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு புளி லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி அதில் தேங்காயோடு நான் 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதுலேயே அரைச்சி எல்லாத்தையும் புளி தண்ணியோடு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டு இது சிம்பிளாக குயிக்காக செய்திடலாம் அந்த குழம்பு. இது ஒரு 8:30க்கு இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணேன். வறுக்கலாம் இல்லை, மீன் குழம்பாகவே வச்சுட்டேன். வறுத்துக்கிட்டு நம்ம குழம்பாகவே வைத்துடுவோம், குழம்புலேயே சாப்பிட்றலாம். நாங்கள் 2 பேர் தான், நானும் என் கணவரும். இதே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வறுக்கலாம் இல்லை, எல்லா மீனையும் மீன் குழம்புல போட்டாச்சு.
அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் வந்து 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு ஒரு கொதி வந்தோடனே மீன் வந்து இதில் போட போகிறோம். தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு சங்கரா மீன் இருக்குது. நாங்கள் செங்கால மீனுன்னு சொல்லுவோம். யார் யாருக்கெல்லாம் வந்து சங்கரா மீன் பிடிக்கும், பாறை மீன் பிடிக்கும் சொல்லுங்கள் கமெண்டில். சூப்பராக இருக்கும் அந்த சங்கரா மீனுங்கிறது. ரொம்ப பாறை மீனும் சூப்பராக இருக்கும். அதை விட வந்து சங்கரா மீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மாங்காய் போட்டால் இன்னும் தூளாக இருக்கும் மீன் குழம்பு. ஆனால் என்கிட்ட மாங்காய் இல்லை இன்றைக்கி. மீன் மட்டும் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு நல்லா வந்து மணமாக வரும். நல்லா ஒரு 2 கொதி வருன்னு நல்லா கொதிக்கும் போதே நல்ல மணம் வரும். ரொம்பவும் கொதிக்க விட்டால் மீன் கரைஞ்சிடும். அதனால் வந்து 2 கொதி விட்டு மணம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணின்னு சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிட்டாங்க. எடுத்து காட்டுறோம் பாருங்கள் சங்கரா மீனை. சூப்பராக வந்து சங்கரா மீன் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அனைவரும் சாப்பிட வாங்க. பார்க்கும் போதே வாங்க சாப்பிட கூப்பிட்றாங்க நம்மளை. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.